ஹலோ வியூவர்ஸ், இப்போ ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாங்க. நம்ம மீன் குழம்புனா நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், மிளகா வத்தல், பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிக்கணும். வதக்கி எண்ணெய் பூர்த்தியே வதக்கி, இதுதான் மசாலா, மீன் குழம்போட மசாலா. வெறுமனே நம்ம வதக்கி போட்டோம்னா அது கிரேவி கிடைக்காது, தண்ணியாக இருக்கும். நீங்கள் தண்ணியாக வேணும்னா வெங்காயம் தக்காளியை நீங்கள் வதக்கி புளி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாங்க. நான் அப்படி பண்ணுறதில்ல, எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் குழம்பு. அதனால நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுறது. மல்லி, மிளகு, ஜீரகம், வெங்காயம், பூண்டு, தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எனக்கு இங்கே கிடைக்காது. நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது மீன் வறுவல் இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது. அதை மட்டும் வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க. திருப்பி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதை அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதை அதில் போட்டுட்டு புளி ஒரு எலும்புச்சம்பழம் பல அளவு ஊற வச்சு அந்த புளி கரைசலையும் ஊற்றிட்டு, நம்ம எப்போயும் சாம்பாருக்கு போடுற மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 தான் போட்டிருக்கோம். மிளகு கொஞ்சம் போட்டிருக்கோம், உரப்பு கொஞ்சம் இருக்கும். நம்ம அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ குழம்பு நமக்கு திக்காக கிடச்சிரும். அப்புறம் கொதிக்கட்டும். இது கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம அதை தான் வதக்கியிருக்கோம். நம்ம மற்ற பொருள்லாம் வதக்கியிருக்கோம். இந்த பொடிகள்லாம் அப்படியே தானே இருக்குது. அதனால் இது அந்த புளி கரைசலோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. புளி கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். பச்சை ஸ்மெல் போனோன்னா மீனை கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிச்சோன்னா மீன் அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்குனிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், இது நம்ம இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சோன்னா இந்த பாருங்கள், எண்ணெய் இப்போயே வெளியில் வந்துருச்சு. இப்போ தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். பாருங்கள், அப்போ மீனை சேர்ப்போம். மீன் மஞ்சள் உப்பு போட்டு அதில் அப்படி இருக்குது. மீனை ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மண்டை இதெல்லாம் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிட்றதில்ல அதனால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால் இது மட்டும் நான் குழம்புக்கு என்னென்ன போடணுமோ அது மட்டும் போடுறேங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்களேன், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டும் கூட. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.